பாஸா ஃபெயிலாக பார்ப்போமா? நன்றி, வணக்கம். ஹாய் மகளே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க, இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைமே என் சேனலில் என் பையன் உள்ளே வரான்னு நினைக்கிறேன். அது என் கூட மட்டும், ஜெனிஃபர் கூட வந்திருப்பான், என் கூட இன்னைக்கு தான் வரான். இன்றைக்கி என்ன விளாக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பக்கத்தில் தென்னை மரம் இருக்குது. ஸோ இன்றைக்கி அங்கே ஃபுல்லாக போய் களை மருந்து அடித்து விட போகிறோம். ஏன்னா அதை முன்னெல்லாம் எடுத்த ஃபோட்டோ இருந்துச்சுன்னா நான் அவங்களுக்கு சைடில் ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு 20 தென்னை மரம் வச்சுருக்கோம் ஒரு 10 சென்டில். 10 சென்டிலையும் போய் அவங்களுக்கு பேக்ரவுண்டில் காமிக்கிறேன். அது மூடி இருக்குது, சன்லைட். ஆமாம், அங்கே தான் இருக்குது. இதுங்க இப்படி காமிக்க அதான் இருக்கா தென்னை மரம். ஃபுல்லாக என் முட்டு உயரம் களைச்செடியாக இருந்துச்சு. ஒரு ரவுண்டு உழவடித்து அதுக்கடுத்து தண்ணி பாய்ச்சி லைட்டாக வந்த தளரை மருந்து அடிச்சு விட்டேன். அதுக்கடுத்து 3,000 நேரம் தண்ணி பாய்ச்சிருக்கேன். இப்போவும் தளர் லைட்டாக வந்திருக்கு. அது ஃபுல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அடிச்சுட்டோம்னா களையே முளைக்காது. ஆமாம், நீங்கள் அதை தான் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மருந்து அடிக்கணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும், பம்பு வேணும். இருங்க போய் பம்பு எடுமா. அது வீட்டுக்குள்ள தான் இருக்குது. சார்ஜ் இருக்கான்னு தெரியலை. நானும் லாஸ்ட் டைமாக அடிக்கும் போது போட்டது சார்ஜ். இப்போ இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. எடுத்தாச்சு, போகலாம். இதுக்கு அடுத்து முக்கியமாக என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருந்து கேனு. மருந்து வேணும்லாம். என்ன மருந்து? களை மருந்து அப்படின்னா நிறையா இது இருக்குது. அதில் அதிலே நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. நான் அடிக்கிறது அப்படின்னா உடனடி ப்ளஸ் அது கூட என்னமோ ஒரு பேர் வரும், அது மறந்து போச்சு. அது களை மருந்துக்கு அப்படின்னா அடித்து விட்டு இந்த வெயில் பட்டு ஒரு மணி நேரத்துலேயே பற்றும் அந்த களை மருந்துலாம். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இருக்குது. மேலே வச்சுருக்குன்னா இருக்குது 2 மருந்து வச்சுருந்தேன். என்னடா ஒன்று தான் இருக்குன்னு பார்க்க, இன்னொன்று பின்னாடி இருக்குது. அது குட்டி மருந்து. இதான் உடனடி. இதை களை மருந்துக்கு அடித்தாலும் உடனடி தான், நம்ம குடித்தாலும் உடனடி தான். மருந்தை பார்த்துக்கின்னு க்ரீன் டாப்பு. ஆமாம், க்ரீன் டாப்பு. இது ஒன்று. அது போய் இது பேர் என்னமோ நல்ல பேர், கொஞ்சம் கோல். ஆமாம், இது கோல் மருந்து. இது எப்படி கலக்கணும் அப்படின்னா, இருங்க நம்ம தான் பேக் கேமராவில் ஃபிட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான் மக்களே. நம்ம ஃபஸ்ட்டு மருந்தை கலப்போம். அது கலந்து முடிச்சாதான் அது உங்களுக்கு எப்படின்னா, உடனடியில் 100 ml. இது எவ்வளோ? இது 50 ml மூடி. அப்பா, இது 50 ml மூடி. இதுக்கு 2 மூடி ஃபஸ்ட்டு இதுக்கு உள்ளே ஊற்றணும். பம்பை பார்த்தவனுக்கு தெரியும் எங்கே ஊற்றணும்னு, பார்க்காதவனுக்கு 2 ஓட்டை இருக்கும். அதில் பெரிய ஓட்டையை பார்த்து ஓப்பன் பண்ணிங்க. உள்ளே உங்களுக்கு அலசலும் வச்சுருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தண்ணியை உள்ளே ஊற்றும் போது அதில் எதுவும் தூசி இருந்துடக்கூடாதுல. உள்ளே போனால் மோட்டரில் சிக்கிடும். அதுக்கு தான் இதை இப்படியே உள்ளே போட்டுங்க. போட்டுட்டு உடனடி இருக்கா, இதில் கரெக்டாக 50 ml கணக்கு பண்ணி 2 நேரம். இது 2 நேரம் ஊற்றியாச்சு. அடுத்து கோல் மருந்து. அதான் இருக்கையில் எஃபர்ட்டு கூட. அது கரெக்டாக 1 மூடி. அது 10 மில்லி 20 மில்லியாக தான் ஊற்ற வேண்டியிருக்கும். ஸோ அது கம்மியாக இருந்தால் போதும். கம்மியாக இல்லாதவங்களுக்கு கம்மியாக தான் கொடுப்பாங்க. அது இதில் எஃபர்ட்டு கூட நினைக்கிறேன். ஆமாம், அது எதுக்கு தெரியுமா? இது நார்மலாக இந்த சின்ன களையாக முளைச்சிருந்துச்சா இது மட்டுமே போதும். நீங்கள் கொஞ்சம் செடி மாதிரிலாம் இருந்துச்சு, கொஞ்சம் முட்டு உயரம்லாம் இருந்துச்சுன்னா அந்த கோலை ஊற்றியும் அடிச்சுன்னு வச்சுக்கிட்டீங்களேன், உடனே பட்டுரும். அந்த மருந்து படாது, செடி பட்டுரும். வாய் வேறு வளருது. இது ப்ராசஸ் இருக்கதே 10 ml தான் இருக்குது. நான் அடுத்து பூரா தான் ஊற்றணும். ஒரு ரவுண்டு அடிச்சுக்கலாம். இன்னும் ஒரு 10 ml இருக்கும். ஆமாம், இது டானிக் மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கும். அவ்வளோதான். இந்த 2ஐயும் மிக்ஸ் பண்ணிட்டு உடனே அடிச்சிடலாம்னு நினைக்கக்கூடாது. இது கூட 15 லிட்டர் தண்ணி சேர்க்கணும். எதுக்கு இங்கே கொண்டாந்து ஃபிட் பண்ணியிருக்கேன்னு தெரியுதா? அங்கே தான் பைப்பு இருக்குது, தண்ணி அங்கே தான் பிடிக்க முடியும். இதில் ஒரு பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா? சார்ஜ் இருக்கானே தெரியல. இப்போ வரைக்கும் ஆன் பண்ணி பார்க்காம நான் பாட்டு எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கேன். இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஒரு 2 ரவுண்டு தான், 2 கேன் அடித்தா போதும். ஏன்னா தளரு தான் கம்மியாக தான் இருக்குது. எல்லாரும் பற்றும்.
இருங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன்னு அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு மருந்து கலக்க வேண்டிய ப்ராசஸ் வந்து இதோட முடியுது. எல்லாத்தையும் கலக்கிட்டு ஷோல்டரில் தூக்கி பேக் மாதிரி மாட்டிட்டு அதுக்கடுத்து வரேன். அவ்வளோதான் மக்களே, தண்ணி ஃபுல்லாகிடுது, மேட்ரு சால்வு. லைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். அடுத்து என்ன வேலை? 15 லிட்டர் கேனத்திக்கு தோலில் போடணும். நம்ம சின்ன பையங்களாம் அதை அடிக்க முடியாது, கொஞ்சம் பார்த்து உடம்புல ஸ்ட்ரென்த் வரும். ஸ்ட்ரென்த்தில் எல்லாருமே அடிக்கலாம், சும்மா குத்தையுமே இப்போ அடிக்கும். இன்னொன்று முக்கியமான விஷயம், இதெல்லாம் மாட்டும் போது ஒழுங்காக மாட்டி, தூக்கும்போது ஒழுங்காக தூக்கு, விட்டு கால் நடந்துட்டுனா கால் நஞ்சிப்போம். இது எப்படி மாட்டணும் அப்படின்னா ஈஸி இதாக இருக்குல்ல, இதை தூக்கி அவ்வளோதான். ஒரு சின்னது நாசிலில் ஃபுல்லாக மண்ணாக இருக்குது, அதை லைட்டாக க்ளீன் பண்ணிக்கிடுவோம். அவ்வளோதான் மக்களே, எனக்கு தெரிஞ்சு இதோட முடியுது. இதை எப்படி ஆன் பண்ணணும் அப்படின்னா, லெஃப்ட் சைடில் ஸ்விட்ச் கொடுத்துருப்பான், இதா இருக்கா, அவ்வளோதான். இந்த லிவர் இருக்கா, இதை அமுக்கணும்னா ஸ்ப்ரே ஆயிரும். இது ஒரு பெரிய ரிஸ்க் என்னன்னா, என்கிட்ட புண்ணு இருக்குது. இந்த புண்ணு, இந்த நம்ம காலில் இருக்க புண்ணில் இந்த மருந்து பட்டால் எதுவும் ஆயிடக்கூடாது. ஸோ இதில் வந்து நான் ஆயில்மெண்ட் வைக்க போகிறேன், என் புண்ணில் ஆயில்மெண்ட் வைக்க போகிறேன். இது ஏன் சேஃப்டியாண்டு எனக்கு தெரியும். மருந்தெல்லாம் கலக்கி முடிச்சாச்சு, இனிமேல் வந்து வெளுத்து விட ஆரம்பிக்கலாம். நான் பாட்டு ஒத்த கைட்டை பிடிச்சிட்டு இதாக இருக்குல்ல செடி, அங்கே இருக்க செடி உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா பிரச்சனை இல்லை, தெரியலாம் இருங்க, பேக் கேமராலேயே காமிங்க. ஏன்னா வந்து ஜெனிஃபர் வந்து வீடியோ எடுக்க வரமாட்டேன்ல, அவன் கொஞ்சம் பிஸியாக இருக்கா. ஸோ நம்மளே ஒன்று ஒன்றியாக ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்னா கேமராவை நானே எடுத்து சுற்றிட்டுருக்கேன். வாங்க மருந்தடிக்க போகலாம். மகளே போமா, இப்போ எங்கன்னா இடம் அங்கிட்டு இருக்குது. இடம்னா அங்கிட்டலாம் இல்லை, என்ன இதான் நம்ம வீட்டை ஒட்டி தான் இருக்குது. நம்ம இடம் 10 சென்ட், போய் வச்சு அடிச்சு விட்டு வருவோம். வாங்க, வேறு என்ன செய்ய நமக்கு வீட்டில் என்ன இந்த இதெல்லாம் இந்த செடியெல்லாம் வீட்டுக்கிட்டே வளர விடக்கூடாது. ஆனால் இப்போ இதில் அடிக்க மருந்து வந்து காலையில் தான் படும், வெயில் படணும். இந்த மருந்து அடிக்கும் போது வந்து அந்த செடியில் வந்து வெயில் பட்டால் தான் உடனே பட்டு போகும். வீட்டுக்குள்ளே ஒரு சைடு அடிக்க வேண்டியிருக்கு, அப்போ தான் சரி வரும். தற்சமயத்துக்கு இதை வந்து வெளியே அடிக்க தான் கலக்குனது. நான் இப்போ இது எல்லாமே போன ரவுண்டு நான் இப்போ இருங்க பெரிய பெரிய செடியை காமிக்க என் காலுக்கிட்ட நிற்கி இருக்கும். தெரியுதான் தெரில, இந்த இது ஃபுல்லாக செடி தான். போனாட்டி அடிச்சு விட்டையில் எல்லாமே காஞ்சி போய் நிற்கி இங்கேருந்து அங்கே வர. வெளியே ஃபுல்லாக தான் பெரிய செடி இருக்கும், உள்ளெல்லாம் இருக்காது. அவ்வளோதான், இடத்துக்கிட்ட வந்தாச்சு. இந்த கரெக்டாக சாயங்காலம் நேரம் தான் அந்த இடத்துலாம் வெயில் படம். அதுக்கு தான் சாயங்காலம் அடிக்க வந்தேன் இன்னைக்கு. கீழே இருக்கா உள்ளாதையும் ஒரு அடி. இந்த அடித்து கரெக்டாக ஒரு 2 மணி நேரத்தில் பட்டுரும். ஸ்ப்ரே பண்ணுறதெல்லாம் தெரியுதான்னு தெரியலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க. இருக்க மக்களை பாதி தூரம் அடிச்சுட்டு மீதியை கண்டினியூ பண்ணிக்கிடுதேன். முடியலை, கையை என்ன ஒரு சைடு வலிக்கு. இதை வந்து பார்த்து கொஞ்சம் கரெக்டாக அடிங்க, ஏன்னா அது அப்பப்போ தேவைப்பட்டால் அமைக்கிக்கலாம் எடுத்துக்கலாம். ஓகே, ஏன்னா நம்ம இடத்துல ரொம்ப களை இல்லை, களை கம்மியாகிட்டு, ஏன்னா ஒரு ரவுண்டு மருந்து அடிச்சவங்க போய். ஸோ உங்களுக்கு இப்போ வந்து நம்ம சும்மா அப்படியே லைட்டாக நான் போச்சு. இது வந்து லாக் ஆகும், இந்த இடம் இந்த ஹேண்டில் வந்து அப்பப்போ லாக் ஆகும், அதை மட்டும் பார்த்துக்குங்க. அந்த லாக் வேணால் பிச்சு போட்டுக்கிடுங்க. எனக்கு தெரிஞ்சு அது வேஸ்ட்டு தான். அந்த லாக்கையில் இருந்து லாக் இருந்து வேஸ்ட்டு கிடையாது. அது வந்து யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம வயலில் வந்து களை மருந்து அடிப்பாங்களா, அது பூச்சிக்கொல்லியோ, நம்ம நெல் வயலுக்கு, அதுக்கு என்ன இப்படியெல்லாம் விட்டுலாம் அடிக்க வேண்டியதில்லை. வச்சா போதும், அப்படியே சர்ன்னு அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அந்த மாதிரி இதுக்கு தேவை. ஸோ இப்போதைக்கு தேவையில்லை. பார்க்க சின்னதாக இருக்குது, இதெல்லாம் ஏன்டா போட்டு அடிக்குன்னு நினைக்கலாம். எப்படி இருக்குது இதெல்லாம், ஒரு காலத்தில் வேறு மாதிரி இருந்த இடம்.
வேறு மாதிரின்னா அந்த உங்களுக்கே தெரியும், அந்த பழைய புல்லெல்லாம் காஞ்சி காஞ்சின்னா இருக்கா. இது ஃபுல்லாக பெரிய பெரிய செடி, அது எல்லாத்தையும் உலக வெடித்து உள்ளே தள்ளி கொஞ்சம் நீட்டாக்கி வச்சுருக்கோம். ஜெனிஃபர் வந்தால் கரெக்டாக இருக்கும், பயம் உள்ள அது வராது. இந்த இடத்துல இதெல்லாம் போன ரவுண்டு அடித்து இதெல்லாம் காய வச்சிட்டோம். ஸோ இந்த ரவுண்டு மேல்டாலே அடித்தா போதும். இது வந்து பூச்செடி, அதெல்லாம் பார்த்து அடிக்கணும், எல்லாம் பூஞ்செடியும் பட்டுரும். அது மேலே பட்டுருச்சு அப்படின்னா அந்த செடி அவ்வளோதான், சோழி முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி நிறைய செடி சோழி முடிச்சிருக்கேன். சரி மக்களே, வீடியோவையும் கவர் பண்ணிட்டு பேசவும் முடியலை, ஏன்னா கை வலிக்கு. உண்மைங்க எனக்கு வந்து வேறு ஒன்றுமே இல்லை, கை வலி தாங்க முடியல. நான் அதையும் போட்டு அடிச்சுட்டு இதையும் போட்டு பேசிட்டே அப்படியே முடிய மாட்டேங்க. புண்ணில் வந்து என்னது காலில் ஒரு புண்ணு இருக்குது, அந்த இடத்துல அந்த மருந்து போட்டு நமக்கு பாய்சன் ஆகிடக்கூடாது, அதான் கொஞ்சம் பயமே. சரி இருங்க, நான் ஃபுல்லாகவே அடித்து முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான் மக்களே, ஒரு ஷிஃப்ட்டு முடிஞ்சிருச்சு. நான் அடுத்த ஷிஃப்ட்டுக்கு போய் மறுபடியும் மருந்தெல்லாம் கலக்கிட்டு நெக்ஸ்ட் ரவுண்டாக வர வேண்டியதான். பேர் என்னச்சியா, ஆனால் கம்மியாக தான் இருக்குது. போன ரவுண்டு நான் கடைசியாக அந்த இடத்துல அடிக்கும்போது எத்தனை இடத்துல அடிச்சிருப்பேன். குத்து மதிப்பாக நீங்கள் கண்டுபிடிச்சாலுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு 8 கேன் அடித்தேன். இப்போ ஒரு கேனு தான் அடிச்சிருக்கேன். அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. இன்னும் குறையா போதும், இன்னும் ஒரு கேன் அடித்தோன்னு வச்சுக்கிட்டுங்களேன், என் வீட்டை சுற்றியும் கொஞ்சம் அடிச்சுட்டுருக்குறேன், ஏன்னா தான் சேஃப்டியாக இருக்கும். இருங்க, அடுத்த கேன் அப்படியே கலக்கும் போது உங்களுக்கு காமிக்க. அவ்வளோதான், நம்ம பக்கத்தில் வந்தாச்சு. அப்படியே கலக்கிடலாம், சட்டுன்னு கலக்கிட்டு. வீட்டுக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சம் தளிர் முளைச்சிருக்கு. ஆல்ரெடி அடிச்சுட்டு இடம் தான், அதாவது தளிரெல்லாம் முளைச்சி கிடக்கு. நம்ம அதுலேயும் லைட்டாக ஒரு ரவுண்டு அடிச்சுட்டோன்னு வச்சுக்கிட்டுங்களேன், வீட்டுக்குள்ளேயும் எடுத்து வேறு செடி சத்து முளைக்காது. ஐயோ, நான் அங்கோடி அடிக்க வேண்டியிருக்கு. இருங்க காமிக்க அந்த இடத்த. ரீசெண்டாக தான் அந்த இடத்த நானே கொஞ்சம் செதுக்கிப்பட்டேன் என் வீட்டு பக்கத்தில். இந்த இடம் ஃபுல்லாக குப்பை. அன்னைக்கு ஒரு ரவுண்டு இதுன்னு தீய வச்சு விட்டேன் அங்கேருந்து அங்கே வர. இப்போ அங்கோடி ஃபுல்லாக அடிச்சிட்டேன். நான் இதில் ஒரு பெரிய இது நிற்கா பேரியாக வர மாட்டேங்க, இந்த சொடா கொடுவோமா பாசா ஃபெயிலாக பார்ப்போமா, அந்த மரம் நிற்கி. அந்த மரத்தை வந்து வெட்டி விட்டால் நல்லது, மருந்தடித்தா மேட்ச்சும் வந்து இலக்காயும் மறுபடியும் முளைக்க தான் செய்யும். மேட்ச்சும் அதை விட்டுட்டு வீட்டுக்கு பின்னாடி சரௌண்டிங் மட்டும் கொஞ்சம் அடிக்க வேண்டியிருக்கு. நான் அதை அடிச்சுட்டு அப்படியே உங்களுக்கு அடிக்கும் போதே அப்படியே காமிக்கும், அவ்வளோதானே. ஏன்னா நான் என் காலுக்கெல்லாம் இருக்குது அந்த அது கொய்யா மரம், அந்த மரத்தை அடிக்க மாட்டேன். இதாக இருக்கா இது, இந்த மாதிரி சின்ன சின்ன புல்லெல்லாம் இப்போ டப்புன்னு அடிச்சு விட்டோம் அப்படின்னா முடிஞ்சு வச்சு, அவ்வளோதான், மேட்ரு சால்வ். ஸ்கூல் பேக்கை போட்டேக்கு அடுத்து நான் ரொம்ப நாள் கழிச்சு பேக்கு போட்டேன்னா இந்த பேக்கை தான் போடுறீங்க. அப்பா மகளே, உங்களுக்காண்டி தான் மெனக்கட்டு தினமும் ரெகுலராக வீடியோ போடணும். எனக்கு வந்து எப்படின்னா வீக்லி 5 வீடியோ போடுவேன். அந்த 5மே நல்லா இருந்தால் நீங்கள் பாருங்கள், வீடியோ ஃபுல்லாத்தையும் பாருங்கள். உங்களுக்கு அதில் மேக்ஸிமம் எப்படி சொல்ல, டேக் இட் ஈஸியாகவுமே இருக்கும். உங்களுக்கு வந்து ஏதாவது தெரிஞ்சுக்கணுமோ புதுசாகவும் தெரிஞ்சுக்கிடுவீங்க, ஃபன்னாகவும் இருக்கும், என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்கும், ஃபேமிலி விலாகாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் விலாகு, ஃபேமிலி விலாகு எல்லாமே நம்ம சேனலில் வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ரவுண்டு கலப்போமா, வரேன் அப்படியே ஃபிட் பண்ணி பார்ப்போமே. ஃப்ரெண்டுலேயே நல்லா தான் இருக்குது, ஃப்ரண்ட் கேமராவும் iPhone 17 Pro Max நல்லாலாமே இருக்கும். சரி பவுண்ட் அடிச்சுன்னா இங்கே ஃபாலோவர்ஸ் இங்கே வரலாம் தெரியும். ஆமாம் மக்களே, நெக்ஸ்ட் ரவுண்டு கிளம்பும் போது அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிடுங்க. சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு எப்பவும் போல தான் அதில் 50-50 2 இதில் அது மிச்சம் இருக்கிறத எல்லாத்தையும் ஊற்றிட்டோம்னா ஒரு கேனு. அதே ஒரு கேனு வேண்டாம், போதும். நான் கம்மியாக தான் அடிக்க போகிறேன். ஸோ எனக்கு வந்து தேவைப்படுற அளவு தான் கலக்க போகிறேன். இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 75 ml போதும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்குவோம், அவ்வளோதான். க்ரீன் டாப் ஃபில் பண்ண மாதிரி இது வந்து க்ரீன் டாப்பு, இங்கிலீஷில் வந்து க்ரீன் டாப்பு, தமிழில் வந்து உடனடி.
உடனடினா அடித்த உடனே எங்கள் அண்ணன் சீமான்னு சொல்கிற மாதிரி தான். அது பூச்சிக்கொல்லி இல்லை தம்பி, உயிர்கொல்லி. அதை அடித்தா பூச்சி மட்டும் சேவாது, குடித்தா நம்மளும் செதுப்போம். பரவாயில்ல, ஒவ்வொரு வீடியோலையுமே எங்கள் தலைவர் சீமான் வந்துருந்தாரு. அவரை சொல்லாமல் இங்கே எதுவுமே நடக்காது. அது அரசியலாக இருந்தாலும் சரி தான், நாட்டு நடப்பாக இருந்தாலும் சரி தான், விவசாயமாக இருந்தாலும் சரி தான். நீங்கள் கேட்கலாம், சீமான் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன்டா அந்த மாதிரி செயற்கை உரத்தை அடிக்க அப்படின்னு. இயற்கையை என்னால் கண்டுபிடிக்க முடியாது. என்ன எனக்கு அப்பா கிடையாது. எங்கள் அப்பா இருந்ததுன்னா அவர்கிட்ட கேட்டு கண்டிப்பாக சொல்ல தெரிஞ்சிருக்கேன். அவ்வளோதான். அடுத்த ஒரு 10 ml வாட்டர் சப்ளை கொடுத்துட்டு மறந்துட்டு விட்டு வேண்டியதான். நான் இதுக்கு வந்து ஒரு 7 லிட்டர் தண்ணி கலக்க போகிறேன். போதும், கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், டக்குனு இதாகும். நான் இப்போ அடிச்சுட்டு நாளைக்கு இல்லை நாளைக்கு முடிஞ்சால் அவங்களுக்கு ஒரு சாட்சி போடுறேன். நேற்று அடித்த களமருந்து வந்து எப்படி பட்டிருக்கு அப்படின்னு நீங்களே பாருங்கள். அவ்வளோதான். மண்டை வேறு தெரிய மாட்டேங்கன்னா அவ்வளோதான். தண்ணியை கலந்தாச்சு. எப்பவும் போல தான் ஹேண்ட்பேக் எடுத்து தோலை தூக்கி போட்டு மருந்தடிக்க ஆரம்பிச்சுருக்கேன். இனிமே வந்து வீட்டுக்குள்ளே தான் அடிக்க போகிறேன். மேக்ஸிமம் இது தேவையில்லை. நான் வெளியே வச்சு அடித்ததே லைட்டாக தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மேலும் மறுபடியும் சொல்லிட்டேன், உங்களுக்கு இந்த மாதிரி விலாக் எதுவும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கான் சைடில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிடுங்க. நன்றி, வணக்கம்.